நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் அதான். இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன். பழச நீங்க சிந்திக்க வேண்டாம், நடந்து போன காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், நினைத்ததையே நினைச்சு 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 சோர்ந்து போக வேண்டாம். நடந்தது நடந்தது தான். அல்லேலூயா. நீ நடக்க போற காரியம் என்ன? புதிய காரியம். அல்லேலூயா சொல்லாமா? புதிய காரியத்தை உங்களுக்கு நான் செய்கிறேன். இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அது என்ன காரியம்னு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? ஒரு புது விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆமென், அல்லேலூயா. அவாந்தர வெளியிலே ஆறுகள் அப்படின்னா என்னன்னா, தண்ணியே இல்லை, வாய்ப்பே இல்லை, அது ஒரு வனாந்தரம் அப்படின்னா அங்கேயும் கர்த்தர் தண்ணீரை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்ததை நினைச்சு நீங்க என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. முடிஞ்சது தான். ஒவ்வொருத்தரும் பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்த்திருப்போம். ஆனால் அது நடக்கலைங்கும் போது மனசுக்கு என்னதான் உண்டாகும்? சோர்வு தான் உண்டாகும், கவலை தான் உண்டாகும். அதையே நினைத்து கொண்டிருந்தா நிச்சயமா வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியாது, முன்னேறி போக முடியாது. அதை மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த புதிய மாதத்தில் நம்பிக்கையை தருகிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த புதிய காரியத்தை நோக்கி நீங்கள் நானும் பயணப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் அப்படி 60வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 60வது வசனம். ரெபெக்காளை வாழ்த்தி, என் சகோதரியே, கோடா கோடியாய் நீ பெருகுவாயாக. அல்லேலூயா சொல்லாமா? கோடா கோடியாய் பெருவாயாக அப்படின்னு ஒரே நாளில் பெருகிட்டோம்னா நம்மளாலேயே தாங்க முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? அதுக்கு என்ன ரீசன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன் அப்படின்னா, எல்லா காரியத்துக்கும் ரெபெக்காள் கீழ்ப்படிந்தவளாக இருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பயந்தவளாக இருந்தார். அதனால வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு ஆசீர்வாதம், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அது அந்த வசனம், அந்த ஆசீர்வாதம் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே பலித்தது. அல்லேலூயா சொல்லாமா? ஈசாக்கு திருமணமானது, குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார், நன்மையான ஈவுகளை தந்தார், அந்த மகளை ஆசீர்வதித்தார், எந்த குறையும் வைக்காம நடத்தினார், நல்ல தீர்க்க ஆயுசாக இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அந்த கோடா கோடியாய் பெருவாயாக அப்படின்னா என்னன்னா, கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் அவளை வந்து சேரும். இது எப்படி வந்து சேர்ந்ததுன்னா, அடுத்தடுத்த தலைமுறைகளில் வந்து சேர்ந்தது. நம்ம ஆராதனையில் கேட்டது போலவே ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய சந்ததிகளாகத்தான் நம்ம கோடா கோடியா எப்படி இருக்கிறோம், பெருகி இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. உலக மக்கள் தொகையில் எத்தனையோ கோடி மக்கள் கிறிஸ்தவ மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 60% மக்கள் கிறிஸ்தவ மக்களாக இருக்கிறார்கள். ஆமென். அப்போ கோடா கோடியாய் பெருவாயாகனா அது ஒரு பிளஸ்ஸிங், அது ஒரு ஆசீர்வாதம். பெரியவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், முதிர்ந்தவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம பெரியவங்களை மதிக்கிறோமா, முதியவர்களை மதிக்கிறோமா, பெற்றோர்களை மதிக்கிறோமா அப்படின்னா சற்று கேள்விக்குறிதான். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம், அது ஏன் என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை புதிய ஜெனரேஷன் புதிய காரியங்கிற மாதிரி ஒரு புதிய ஜெனரேஷன் உருவாகி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, பெற்றோர்களை கவனிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு காரியங்கள் வருகிறதா? அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அப்படியாக நம்மை ஆசீர்வதிக்கிறது. பெரியவங்களுக்கு, பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். நம்மளோட வயது மூத்தவர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கீழ்ப்படியணும். இந்த ரெபெக்காள் அப்படி கீழ்ப்படிந்து இருந்ததுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா?
சின்ன குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்வோம்? ஆஸ்பத்திரிக்கு போவோம். எப்படி பயபத்திரமாக கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணி டெஸ்டெல்லாம் எடுத்து பிள்ளை நல்லா ஆனால் தான் ஒரு திருப்தியே நமக்கு வரும். அதே போல் வயசான நம்ம அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட்டிகிட்டு போகிறோமா? நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம அப்பா அம்மா கூட்டிகிட்டு போன மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம கூட்டிகிட்டு போகிறோமா? என்ன சும்மா 2 மாத்திரையை போட்டால் சரியாக போயிடும், கம்முன்னு பாடு. இல்லையா சொல்லலாமா? இதே குழந்தையா இருக்கும்போது கழுத்தை நெரிச்சு போட்டிருந்தோம்னா வேலை முடிஞ்சிருக்குமா? அதே குழந்தைய தான் நான் சொல்கிறேன். எந்த குழந்தைக்கு கண்ணும் கருத்துமா பாதுகாத்தாங்களோ அந்த குழந்தை பெருசாகி அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யணும்? பார்க்கணும்ல. ஆனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மாத்திரையை சாப்பிட்டா போதும், அப்படி அந்த பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா ஒரு மாத்திரையை சாப்பிட்டா போதுன்னு இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்களா? அப்போ இந்த கோடியா பெருகுவாயாங்கிற அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணணும்னா நாம் முதியவர்களை, மூத்தவர்களை, நம்மை விட வயதில் முதிர்ந்தவர்களை, பெற்றோர்களை அவர்களுடைய பேச்சுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவங்க மனதார பிளஸ் பண்ணுவாங்க. இல்லையா சொல்லாமல் அப்படி மனதார பிளஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கோ இல்லையோ, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்வாங்க. இல்லையா சொல்லாமல் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் பழசெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, நடந்ததெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு புது காரியம் செய்கிறேன், அந்த காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீண்ட நெடிய நாட்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவைகளை எல்லாம் சந்திக்கிற அளவுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய மேம்பாட்டுக்கான ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4:17. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பார்க்கறதல்ல பார்க்காதது. அல்லேலூயா சொல்லாம. நடந்ததல்ல நடக்காதது. அல்லேலூயா. தெரிந்ததல்ல தெரியாதது. அப்படி நம்ம அந்த உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கண்ணில் பார்க்கறதல்ல, பார்க்காத ஒரு விஷயம் நமக்கு வரப்போகுது. அல்லேலூயா சொல்லாம. அது என்ன அப்படின்னா அதான் புதிய காரியம். அது நமக்கு என்னன்னு நமக்கு தெரியும். பார்க்காததுங்கும் போது புதிய காரியம், பார்க்கிற காரியம் அல்ல, நடந்த காரியம் அல்ல, அல்லது நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியம் அல்ல. இதை காட்டிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அது வரையிலும் இந்த உபத்திரவம் நம்மை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா சொல்லாமா. அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். இப்ப நடந்த காரியத்தை நினைச்சு மனசு நொந்துகிட்டே இருந்தோம்னா அது உபத்திரவம் தானே. இது நடந்தால் நல்லா இருந்திருக்கும், அது நடந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இந்த வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும், அந்த காரியத்தை நம்ம செஞ்சுருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். அது நடக்கலை. அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா. கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் சரீரத்தில் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா சொல்லாமா. நம்ம மனசுக்கு தான் பாரம், தூக்கம் வராமல் கவலையே நினச்சி 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 சோர்ந்து போய் வியாதிப்பட்டு பிரச்சனைக்குள்ளாக மாறி நம்முடைய சரீரத்தை நம்ம நாமே காயப்படுத்தி கொள்வதை விட இது எனக்கு லேசான உபத்திரவம். அல்லேலூயா சொல்லாமா. இது 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 தற்காலிக உபத்திரவம். இது நிரந்தர உபத்திரவம் அல்ல. புதிய காரியத்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். இந்த உபத்திரவம் சீக்கிரமா என்ன செஞ்சிடும்? நீங்கி போயிடும். அது சீக்கிரமாய் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஏன்? காணாத ஒன்றை நீங்கள் காண போகிறீர்கள். இதுவரை பார்க்காத ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாத ஒரு நல்ல காரியம் நிச்சயமாய் ஏற்பட போகிறது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா சொல்லாமா. லேசான காரியம், இந்த உபத்திரவம் நிச்சயமாய் உங்க விட்டு மாறி போய்விடும். 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4:4. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா. இந்த காரியம் எப்படி நடக்கும்? எனக்கு உபத்திரமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, கவலையா இருக்கு, போராட்டமா இருக்கு, அதை மறக்க சொல்லிடுறீங்க. ஓகே, நான் மறந்துடுறேன். புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும், அதையும் நான் பார்த்துறேன், கர்த்தர் செய்வார்ங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அது எப்படி நடக்கும் என்றால், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர்.
அல்லேலூயா சொல்லாமா? உலகம் நமக்கு எப்பொழுதுமே சாதகமா இருக்காது. உலகம் நம்மளை பார்த்து ஏளனம் தான் செய்யும். நம்ம என்ன வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் உலகத்தை பற்றி நம்ம நினைக்கிறது எல்லாமே உலகத்தை பற்றி தான் நினைக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? பக்கத்து வீட்டில் என்ன சொல்லிடுவாங்களோ, ஏற்று வீட்டில் என்ன சொல்லிடுவாங்களோ, சொந்தக்காரவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்களோ, கூட வேலை செய்கிறவங்க என்ன செய்யும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. 3 நாள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அல்லேலூயா சொல்லாமா? முதல் நாள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, 2வது நாள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, 3வது நாள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். 58 தடவை ஜெயிலுக்கு போனவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா சொல்லாமா? முதல் தடவை ஜெயிலுக்கு போகும்போது தான் அவனுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், தெருவில் நடக்க கொள்ள. ரெகுலர் ஆகிட்டா எல்லாரும் அப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு போகலையா, என்ன ஒன்றும் அப்படிங்கிற கேட்குற மாதிரி ஆகி போயிடும். அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணிடுவான், பழகிடுவான். உலகம் அப்படித்தான் சொல்லும். அல்லேலூயா சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படித்தானே சொல்லிச்சு. வசனம் படித்தோம் இல்லையா இன்னைக்கு சுவிசேஷ பகுதியில்? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே அப்படிங்கிற உணர்வு எப்போ வருது? ஆமாம், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஒன்றும் பிரயோஜனமாகாது. அல்லேலூயா சொல்லாமா? நீதி பிலாத்துடைய மனைவி என்ன சொல்றா? இந்த மனுஷன்கிட்ட ஒரு குற்றத்தையும் காணலை, ஒரு நீதிமானா இருக்கிறான் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடியது. அல்லேலூயா சொல்லாமா? அதான் உலகம் இப்படியும் சொல்லும் அப்படியும் சொல்லும். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறேன், ஓகே 30 காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினது அதே யூதாஸ் தான். அதே யூதாஸ் தான் அந்த காசை தூக்கி எறிஞ்சு இந்த குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. அல்லேலூயா சொல்லாமா? ஒருவேளை அவன் மனம் வருந்தி இருந்தானா அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். அவன் மனம் வருந்தலை, பாவத்தை அறிக்கை செய்யலை, பாவத்தை விட்டு விடுன்னு நினைக்கல, செஞ்சது பாவம்னே புரியல அவனுக்கு. போல வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு ஓடிட்டான். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி அல்ல. உலகத்தை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா சொல்லாமா? அதை தான் நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும், அதை தான் நம்ம உள்வாங்கணும். உலகம் 1000 சொல்லும், அது அப்படியா இது இப்படியா அது சொல்லிட்டே போட்டோம், அதுக்கு என்ன வாய் வலிக்குது. அல்லேலூயா சொல்லாமா? கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, நாய் லொன்னு குலைச்சிக்கிட்டே இருந்தால் சூரியனை பார்த்து நாய் குலைக்குது, யாருக்கு நஷ்டம்? நாய்க்கு தான் நஷ்டம் அப்படின்னு. அது மாதிரி உலகம் நம்மளை அப்படி தான் சொல்லும். அது கிறிஸ்தவங்களை ரொம்ப மோசமாகவே சொல்லும். அல்லேலூயா சொல்லாமா? மற்றவங்களை கூட சொல்லாது, கிறிஸ்தவர்களை ரொம்ப மோசமாக சொல்லும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே கன்னத்தில் அடித்தாங்க, காரி துப்புனாங்க, மண்டையில் கொட்டுனாங்க, தடியால் அடித்தாங்க, அப்புறம் என்ன வேற வார்த்தையெல்லாம் சபித்தாங்க. இவன் ரட்சகராம், இவனையே ரட்சிக்க முடியவில்லை, நீர் எப்படி எங்களை ரட்சிப்பீர் அப்படின்லாம் சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அதை பற்றியெல்லாம் கவலைப்பட. உலகத்தை பற்றி இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே கவலைப்படலை. அல்லேலூயா சொல்லாமா? உலகம் 1000 சொல்லும், அதை குறித்து ஒருபோதும் நீங்கள் கலங்கக்கூடாது. உங்களில் இருக்கிறவர் என்ன சொல்லுகிறார், உங்களில் இருக்கிறவர் என்ன செய்கிறார், உங்களில் இருக்கிறவர் உங்களுக்கு அற்புதத்தை எப்படி செய்கிறார் அப்படிங்கிற உணர்வு தான் உங்களுக்கு வரணுமே ஒழிய உலகத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. ஒரு மனிதனை, அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளை தாக்கக்கூடிய 3 விஷயம்: உலகம், மாமிசம், பிசாசு. அல்லேலூயா சொல்லாமா? அதில் ஃபஸ்ட்டு உலகத்தை கொடுத்துருக்கு. உலகம் உங்களை பற்றி அப்படித்தான் சொல்லும். அதை பற்றி இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி என்ன சொல்கிறார்? அல்லேலூயா சொல்லாமா? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அந்த பெரியவர் என்ன சொல்லுகிறார்? அந்த இயேசு உங்களை நேசிக்க வேண்டும், அந்த இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அந்த இயேசு உங்களை உயர்த்த வேண்டும். அதை நோக்கி நம்முடைய பிரயாணங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க. புதிய காரியத்தை ரிசீவ் பண்ணால் பழச மறக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? பழைய காரியங்களை மறந்தால் மட்டும்தான் புதிய காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குடத்தில் தண்ணி வச்சுருக்கிறீங்க, பழைய தண்ணியாக இருக்குது. அந்த பழைய தண்ணியில் புது தண்ணி மாற்றணும்னா பழைய தண்ணியை முதல்ல என்ன செய்யணும்? அப்புறப்படுத்திட்டு அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம்? புது தண்ணி பிடிப்போம். அதே போல தான் நம் மனதில் உள்ள கவலைகள், வேதனைகள், துக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பிரதிகூலங்கள் எல்லாவற்றையும் தூர வீசிவிட்டு பரிசுத்த ஆவி என்கிறதான புதிய அந்த ஆசீர்வாதத்தை உள்வாங்கினால் நிச்சயமாய் தேவன் உங்களுக்குள்ளே வசிப்பார். அதனால தான் வசனம் சொல்லுது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா சொல்லாமா? இதுதான் அதுக்கு மருந்து.
இது பழைய காரியங்களை, பழைய பிரச்சனைகளை, பழைய போராட்டங்களை நம்ம மறக்கணும்னா ஒரே மருந்து, இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். அப்பொழுது சத்தியம் உங்களை, சத்தியத்தை அறிய வேண்டும், வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். வேதத்துக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? இதான் ஃபண்டமெண்டல், இதான் அஸ்திபாரம். வேதம் தான் அஸ்திபாரம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு வேதாமத்தை எடுத்து வாசிங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நீங்கள் மனுஷங்கிட்ட தீர்வை நோக்கி போனீங்கன்னா உங்களை குழப்பி விட்டுருவான். அல்லேலூயா சொல்லாமா? குழப்பத்தின் ஆவி உங்களுக்கு வந்துடும். செய்யலாமா வேண்டாமா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அதை செய்யலாமா, இதை குழப்பத்தின் ஆவியை கொண்டு வந்துடுவான். தெளிவு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை அறியுங்கள். அல்லேலூயா சொல்லாமா? துக்கமாக இருக்கிற நேரத்தில் சங்கீதம் 23 படித்து பாருங்க, உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதே சங்கீதம் 23 படித்து பாருங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1 to 31 டெய்லி ஒரு வசனம், ஒரு அதிகாரம். அல்லேலூயா சொல்லாமா? படித்து பாருங்க, ஒரு நல்ல புத்தி கிடைக்கும். அது புத்தியை கேள்னே தான் வரும். இல்லையா சொல்லாமா? நம்மளால படிக்கிறதுக்கு நேரம் இல்லையே, டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறோமே, ஸ்பீடாக எல்லாம் பண்ணணும், உடனே படிக்கணும். பைபிளெல்லாம் அப்படி உடனே எல்லாம் படிக்க முடியாது. இல்லையா சொல்லாமா? அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி, அதுக்குன்னு காலத்தை ஒதுக்கி, அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் நல்லா படித்து அதோடைய உள்வாங்கி அந்த தியானத்தை எடுத்து அதுக்கப்புறம் அந்த சுவையை நீங்கள் உள்கொண்டாதான் சத்தியத்தை அறிய முடியும். அப்படி சத்தியத்தை அறியும் பொழுதுதான் சத்தியம் உங்களை, பெரிய விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை, இந்த விடுதலை அப்படிங்கிறது என்ன? நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்தும் ஒரு பெரிய விடுதலை. அல்லேலூயா. நம்மை நெருக்குகிற, நம்மை உபத்திரவப்படுத்துகிற, நம்ம போராட்டத்தை வைக்கிற, மனக்கவலையை வைக்கிற, பிரச்சனையை வைக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை அறிய வேண்டும். அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ புதிய காரியங்கிறது இந்த விஷயங்கள் தான். ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். என்ன பிரச்சனையில் மாட்டியிருக்கிறீங்க, என்ன கட்டில் இருக்கிறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லாமா? ஆவியானவர் உங்களை உணர்த்தணும். ஆமேன். ஆவியான் அந்த எப்படி இந்த பிலாத்தோட மனைவிக்கு போய் சொப்பனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி தூங்க விடாமல் பண்ணிச்சோம். அவர் சொல்கிறா இல்லையா, என்ன நைட்டு என்ன செய்யலை, தூங்க விடலை, ஏதோ ஒன்று போட்டு என்ன பண்ணுச்சு, அலக்கழிச்சுது, பிரச்சனை கொடுத்தது. இந்த மனுஷன் நல்ல மனுஷன், அவர் தண்டனை கொடுக்கறதுக்கு உன் கணவன் ரெடியாக இருக்கான், அவங்ககிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி, அதுபோல் அந்த மாதிரி ஒரு சொப்பனத்தின் ஆவியினாலே உணர்த்தப்பட்டு அந்த மகள் அந்த நீதிமானுடைய ஒன்றையும் செய்யாதேன்னு சொல்லி பிலாத்துடைய மனைவி வந்து சொல்கிறா அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு வேலை பிரச்சனையில் இருந்தால் கர்த்தர் இப்படித்தான் உணர்த்துவார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் உங்களுக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா சொல்லாமா? பழைய காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டு பிரச்சனையோடு இருக்கிறதை விட கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த புதிய காரியம் எப்படியா கோடா கோடியாய் பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். காணப்படுகிறது அல்ல, காணப்படாத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் உபத்திரவம் அதி சீக்கிரமாய் நீங்கி போய்விடும் என்கிறார். அதற்கு பிறகாக நாம் பார்க்கிறோம், அவர் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை நமக்கு போதிக்கிறார். அந்த சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விடுதலையோடு கூட அல்ல, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கொடுத்துருக்கிறார். இதை விட எளிதான காரியம் ஒன்றும் கிடையாது. இதுக்காக போய் கல்லை உடைச்சி மண்ணை வெட்டி சுமந்து தூக்கிட்டு வரணுங்கிறதெல்லாம் இல்லை. ரொம்ப எளிமையான காரியம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை யார் பேரில் வைக்கணுமா? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் மீது உங்கள் நம்பிக்கையை வைத்தால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.